வாழ்வே மாயம் பிச்சுட்டு போகுது, அங்கே பயணங்கள் முடியல பிச்சுட்டு போகுது, ரெண்டும் ஒரே கதை. கரெக்டாக அண்ணா என்ன பண்ணால் ஒரு 70 பேர் இருப்பாங்க ஆர்கெஸ்ட்ரா. அப்போ என்ன கூப்பிட்டாரு, எவடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அது அவர் மைண்டில் ப்ரிப்பேர். வந்ததை வந்து எல்லோரும் நல்ல வா இங்கே வந்து நின்னார். அவர் பையிலேருந்து சைட்லேருந்து ஒரு இது கையில் எடுத்தார். எடுத்து இருந்தா அப்படின்னு ஒரு 10 பவுன் செயின் போடுறார் கடக்குன்னு. ஏதோ மியூசிக் பண்ணாமல் ஒரு படம் வாழ்வே மாயம் நல்லா ஓடுதான் இந்தா அப்படின்னு சொல்லி அதுக்கு பரிசுன்னு சொல்லி போட்டார். எல்லாம் ஒரே கிளாஸ், பயங்கர கிளாஸ். அது என்ன வச்சுருக்கேன் அந்த இது. அது மாதிரி நல்லதை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பல படங்கள் அவர் பேரில் நான் ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன். தெரியாது, சொல்கிறதில்ல, அதெல்லாம் ரகசியம். இதில் கூட சொல்ல மாட்டேன். அதேமாதிரி பாட்டுகள் 2 ஷிஃப்டாக நடக்கும்போது அவருக்கு நோட்ஸ் எழுதி கொடுத்துருவாரு. அந்த நோட்ஸை வச்சு இந்த பக்கத்தில் நாங்கள் வந்து அடுத்த ஸ்டுடியோவில் நாங்கள் இங்கே ரெக்கார்ட் பண்ணுவோம். வந்து ஃபைனல் கேட்பார், அப்புறம் சேஞ்சஸ் சொல்லுவார். அதை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு வாய்ஸ் மிக்ஸ் வரைக்கும் நானே அங்கேருந்து பண்ணிவிட்டு வந்தேன். ஸ்டுடியோ பிரிச்சுக்குவோம். அவர் அங்கே 2 படம் போயிட்டுருப்பார். அவர் தீம் சொல்லிவிடுவார், இந்த பாட்டிலேருந்து இந்த தீம் எடுத்துக்கோ, இப்படி எடுத்துக்கோ, அது ஆர்கெஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுவார். நான் அந்த பக்கத்தில் அந்த மாதிரி பிரித்து தான் பண்ணோம்.